ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிகிரில இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து இந்த டிகிரின்னு இருக்கிறத ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பை பை 180 அந்த டேர்ம் வந்து என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்க அப்போ நம்ம என்ன பண்றோம்? எக்ஸ் டிகிரியை பை பை 180 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? ஒய் ஈக்குவல் டு சைன் பை பை 180 இன்டூ எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிடும். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். ஸோ dy by dx equal to sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? cos x. நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. நான் என்ன சொல்லியிருக்கேன்? x மட்டும் இருந்ததுன்னா நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஆனா இந்த எக்ஸுக்கு பதிலாக வேற என்ன டேர்ம் இருந்தாலும் அந்த எக்ஸோட இருக்கிறத அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? sin பை பை 180 இன்டூ எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? cos பை பை 180 இன்டூ எக்ஸ். இப்போ இதை திருப்பி எக்ஸ் இருக்கிறதுல இடத்துல வேற ஏதாவது இருந்ததுன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நீங்க பை பை 180 இன்டூ எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? பை பை 180 எக்ஸ்ட்ரா வரும். ஸோ சைன் பை பை 180 இன்டூ எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் பை பை 180 இன்டூ எக்ஸ். இந்த பை பை 180 இந்த மல்டிப்ளைல போடணும். பை பை 180. இப்போ இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் தானே, அதை முன்னாடி எடுத்து எழுதிக்கிட வேண்டியதான். எழுதினோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்னது? பை பை 180 cos pi by 180 into x. Next sum, y equal to log to the base 10x. இப்போ நம்மளுக்கு இந்த சம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா log to the base 10 வந்து இருக்கக்கூடாது. இப்படி இருந்ததுன்னா நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. log to the base e அப்படின்னு இருக்கணும். இல்லைன்னா இந்த பேஸ் 10e அப்படின்னு இந்த இடத்துல ஈன்னு இருந்ததுன்னா நம்மளுக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா log 10e அப்படின்னா இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் நாம டிஃபரன்ஷியேட் பண்ணா 0ன்னு போட்டுக்கலாம். ஆனா இங்க வந்து நம்மளுக்கு இல்லைன்னா இப்படி இருக்கணும். லாக் டு த பேஸ் இ எக்ஸ்ன்னு இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா டிஃபரன்ஷியேட். அதாவது லாக் டு த பேஸ் இ எக்ஸ்னா என்ன அர்த்தம்னா லாக் எக்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/xன்னு வரும். ஸோ இந்த மாதிரி இந்த இதை வந்து மாற்ற முடியுமா? நம்மளால முடியும். எப்படி மாத்தலாம்? இப்போ y ஈக்குவல் டு லாக் டு த பேஸ் 10x எப்படி எழுதிக்கலாம்? லாக் இ எக்ஸ் log to the base 10 e இப்படி எழுதிக்கலாமா? இங்கேயும் ஒரே டேர்ம் இருந்ததுன்னா நம்ம இதை கட் பண்ணிட்டு log to the base 10x ன்னு எழுதுவோம். ஸோ இதை இப்படி எழுதிட்டோம்னா இப்போ இது வந்து 2 டேர்மா மாறிடுது. இது வந்து நம்மளுக்கு என்னது? ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம்னு மாறிடும். அப்போ இது வந்து இதுக்கு என்ன அர்த்தம்? log to the base exனா log xன்னு அர்த்தம். ஸோ இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் நம்மளால. So dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ணா log to the base x என்னவாயிரும்? log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x. இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், அதனால அதை அப்படியே வச்சுக்கிட வேண்டியதான். ஸோ இதான் நம்மளோட ஆன்சர்.